Praise the Lord, sister. Praise the Praise Lord. the Lord, brothers. Praise the Lord. Brothers யாரும் இல்லையா? Praise the Lord. Praise the Lord, sister. Praise the Lord, Praise the brother. Lord. Praise the Lord, brother. Praise புது the Lord, முகங்கள் brother. எல்லாம் பார்க்கிறேன் திடீர்னு. ஒரு சில புது முகங்கள்லாம் வந்திருக்கீங்க. Praise the Lord. ஆண்டவரே, ஒரு நிமிஷம் எல்லாம் கண்களை மூடுவோம். அன்பின் ஆண்டவரே, தர்மியான நாளை இந்த கரங்களை அர்ப்பணிக்கிறோம். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினாய் செய்து தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிற வாக்கு கேட்டபடி அன்பின் ஆண்டவரே, எங்களோட வல்லமையாய் செயலாற்றுகிறாரே, நாங்கள் வேண்டுவதற்கு நினைப்பதற்கு மிக மேலாக அனைத்தையும் செய்ய வல்லவரே, நித்திய பிதாவே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக திருச்சபையில் தலைமுறையான் என்றென்றும் மாட்சி உண்டாகட்டும். ஆண்டவரே, ஆவியானவரே, இறை மக்களை அழைத்தீரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். பிதாவின் முன்னறிவிப்பின்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை கீழ்ப்படிவோம், அவர் ரத்தத்தால் கழுவப்படவும். இறை மக்களாக எங்களை அழைத்த ஆவியானவரே, எங்களுக்கு ஞானமும் வெளிப்பாடுகள் தருவது தூய ஆவியானவரே, எங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருகிற ஆவியானவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூறிய அனைத்தையும் எங்களுக்கு நினைப்பூட்டுகிற தூய ஆவியானவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரே மனமும் ஒரே உள்ளமுமாக இருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறியதைப் போல உலகின் ஒளியாக உலகின் உப்பாக மக்கு சாட்சியை என்றென்றும் வாழ இயேசு கிறிஸ்து எங்களை அன்பு செய்கிறது போல நாங்களும் ஒருவர் அன்பு செய்து அவரது அன்பில் என்றும் நிலைத்திருக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த பெயரால் அப்பா பிதாவே, இந்த வேளை இந்த கரங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவரே, என் முற்றிலும் மாய்த்துக் கொண்டு என் வழியாக பேசும்படியாக முற்றிலுமே ஆளுகை செய்வீராக. இயேசுவின் இடையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்களை எப்பொழுது நேசிக்கிற அன்பு தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். இன்றைய நற்செய்தி வாசகம் மத்தேயு 20ஆம் அதிகாரம். மத்தேயு 20ஆம் அதிகாரம், இறை வசனங்கள் 17 முதல் 28 வரை. மத்தேயு 20ஆம் அதிகாரம், இறை வசனங்கள் 17 முதல் 28 வரை. இயேசு எருசலேமை நோக்கி செல்லும் வழியில் 12 சீடரையும் தனியே அழைத்து, இப்பொழுது நாம் எருசலேமுக்கு செல்கிறோம். மானிட மகன் தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞர்களிடமும் ஒப்பிக்கப்படுவார். அவர்கள் அவருக்கு மரண தண்டனை விதிப்பார்கள். அவர்கள் அவரை ஏளனம் செய்து சாட்டையால் அடித்து சிலுவையில் அறையும்படி பிற இனத்தவரிடம் ஒப்புவிப்பார்கள். ஆனால் அவர் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்று அவர்களிடம் கூறினார். பின்பு செபதேயுவின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்க போகும் துன்ப கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ என் செயல் அல்ல. மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றார்கள். உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே
மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே எமக்கு புகழ். இப்ப ஆண்டவர் ஒரு காரியம் சொல்றார். 17 நீ வாசிக்கலாம். இயேசு எருசலேம் நோக்கி செல்லும் வழியில் 12 சீடரை தனியே அழைத்து, இப்பொழுது நாம் எருசலேமுக்கு செல்கிறோம். மானிட மகன் தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞர்களிடம் ஒப்புவிக்கப்படுவார். அவர்கள் மரண தண்டனை விதிப்பார்கள். அவர்கள் அவரை ஏலம் செய்து சாட்டையால் அடித்து சிலுவையில் அறையும்படி பிற இனத்தவரிடம் ஒப்புவிப்பார்கள். ஆனால் அவர் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் இல்லையா? நமக்கு ஞானஸ்நானம் பெற்றுப்போம், இல்லை நமக்கு புத்தி தெரிஞ்சு இப்போ இந்த வயசுல இதற்கு பின்னாடி இதெல்லாம் உங்களுக்கு நடக்க போகுது, நீங்க கிறிஸ்துவா இருக்கிறதுனால இதெல்லாம் உங்களுக்கு பண்ணப்படும் அப்படின்னு நமக்கு இயேசுக்கு சொன்ன மாதிரி நமக்கு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த காரியம் நமக்கு தெரிஞ்சதுதான் நம்ம என்ன பண்ணுவோம்? இயேசு ஆண்டவர் என்னென்ன எழுதியிருக்கோ அவர் மறைநூலில் தம்மை பற்றி எழுதியபடியே இறைமகன் செல்கிறார் சொல்வார். அப்போ இயேசு அவரை பற்றி என்னெல்லாம் எழுதியிருந்தோ அது அந்தந்த காலகட்டத்தில் சரியா நடக்கணும் சொன்னார். அப்போ மறைநூல் அறிஞர்களிடம் இயேசுவை ஒப்பு கொடுத்தது யார்? அட்மிட் பண்ணி சொல்லலாம், இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் தான். ஆனா அவர் மறைநூல் அறிஞர்களும் தலைமை குருக்கா இயேசுவை ஒப்பு கொடுத்தது யார்? ஒப்புவிக்கப்படுவார்னு தானே இருக்கு வசனம் இல்லையா? அப்ப இயேசுவை அவர்களிடம் ஒப்பு கொடுத்தது யார்? இதா ஒப்பு கொடுத்தாரு இல்லையா? இயேசுவை அவமானப்படுத்தவும் காரி உமிழவும் மரண தண்டனை தீர்ப்பு அவருக்கு கொடுக்கவும் ஒப்பு கொடுத்தது யாரு? பிதா தான் ஒப்பு கொடுத்தாரு இல்லையா? அப்ப இயேசு என்ன சொல்றாரு? அவர்களை 19 அவர்கள் அவரை ஏளனம் செய்து சாட்டையால் அடித்து சிலுவையில் அறையும்படி பிற இனத்தோடும் ஒப்புவிப்பார்கள். அப்ப நமக்கு ஒரு சகோதரர் நற்செய்தி அறிவிக்கிற சகோதரர் நம்மளை பார்த்து சொல்றாங்க, அம்மா இதெல்லாம் நடக்க போகுது, உங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த வயசுல இதெல்லாம் நடக்க போகுது, தயாராக்கிங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரிலாம் அவமானம் வரும், இந்த மாதிரிலாம் கஷ்டம் வரும், குடும்பத்துல இந்த பிரச்சனை வரும், பிள்ளையால் இந்த பிரச்சனைகள் வரும், மகளால் இந்த பிரச்சனை, கணவனால் இந்த பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல இந்த பிரச்சனை, அக்கம் பக்கத்துல இந்த பிரச்சனை, உடம்புல இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம ஏற்றுக்கொள்ளும். அதெல்லாம் நமக்கு எப்படி இருக்கும்? அதெல்லாம் சூப்பர் எடுத்துக்குமா? வேதனையா கேட்கும் போது இல்லையா? அப்போ இயேசு எல்லாம் தெரிஞ்சிருந்தார், ஆனாலும் துணிச்சலோடு போனார் இல்லையா? அப்போ தாம் அடையவிருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார் இல்லைங்களா? எல்லாம் தெரிஞ்சிருந்தது ஆண்டவருக்கு, நமக்கு எதுவுமே தெரியல. அப்போ பிரச்சனைகள் வரும்பொழுது, போராட்டம் வரும்பொழுது நம்ம என்ன பண்றோம்? கண்டுபிடிச்சு நம்ம போராடுறோம் இல்லைங்களா? வாழ்க்கையில அனுபவிக்கிறோம் இல்லையா? அநேகர் இல்லையா? இங்க இருக்கிற நிறைய பேர் அப்படிதான் நாங்களும் வந்தோம் இல்லையா? பல போராட்டங்கள் அனுபவிச்சு இறை வார்த்தை கேட்டு திடன் பெற்று நம்முடைய வாழ்க்கை பயணத்தை இயேசுவை பார்த்து அவருடைய பாதையில் நம்ம சென்றுட்டு இருக்கோம் இல்லையா? இயேசுவை நாம் பின்பற்றுக்கிறோம் இல்லையா? அப்ப இயேசு தந்த வார்த்தையில கேட்டு அதை தியானிச்சு நம்ம விடுதலை பெறோம், துணிச்சல் பெறோம். இப்போ கவுன்சிலிங் நம்ம பார்க்குறோம், நிறைய பேர் இந்த ப்ரேயருக்கெல்லாம் வரும்போது எவ்வளவு கண்ணீரோடு எவ்வளவு வேதனையோட வந்தாங்க மக்கள்லாம் தெரியும். அப்ப இன்னைக்கு அந்த நிலைகள்லாம் எப்படி இருக்கு சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. இந்த ப்ரேயருக்கு வரும்பொழுது எவ்வளவு போராட்டோடு இருந்தீங்க, இப்போ உங்க மனநிலை எப்படி இருக்கு? மாற்றம் வந்துச்சு பிரதர், கடவுள் கிருபையினால எல்லாம் மாறி இப்ப கொஞ்சம் புது படைப்பா மாற்ற மாதிரி ஆயிடுச்சு. எங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் கடவுள் தந்திருக்காரு. சூப்பர், புரியுதுங்களா? பிரைஸ் எல்லாம். அப்போ இயேசுடைய வார்த்தை எனக்கு திடம் தருகிறது. இயேசுட எப்பேற்பட்ட சூழலை மேற்கொள்ள எனக்கு வலுவுடைய துணை கொண்டு எதையும் செய்யும் ஆற்றல் எனக்கு உண்டு என்று புனித பவுலடியார் சொல்வது போல அவருடைய வார்த்தையை நம்ம கேட்டு கேட்டு தியானிக்க, இயேசுவின் மேல் நம்ம எப்ப கண்களை பதித்து வைக்கிறோமோ அப்போ இயேசுவை போல பாடுகளை, துன்பங்களை, வேதனைகள் எப்படி நம்ம டேக்கிள் பண்றது,
எப்படி இதை மேற்கொள்றது கற்றுக்கொள்றோம். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம எப்படி ஒரு வியாதி வரும்பொழுது இந்த சூழ்நிலை எப்படி மேற்கொள்றது, இல்ல வேலை வாய்ப்பு இல்லாத போது, வேலை தேடும்போது, வேலையில ஒரு ப்ராப்ளம் வரும்பொழுது இந்த சூழ்நிலை எப்படி மேற்கொள்றது, ஒரு பண பற்றாக்குறை வருது, பண பிரச்சனை வருது, ஒரு கடன் பிரச்சனை இருக்கு. அப்ப எந்த வார்த்தை நம்ம மேற்கொண்டு, எந்த வார்த்தை உச்சரி, எந்த வார்த்தை தியானிச்சு இதுல இருந்து வெளியில வர்றது அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், கற்றுக்கொண்டு இருக்கிறோம் இல்லையா, செயல்படுறோம், அதை அனுபவிக்கிறோம். வியாதியில வரும்பொழுது அப்போ இயேசுவின் பாடுகளை நாம தியானிக்கிறோம். அதனால்தான் இயேசு நமக்கு நிறைவாழ்வை தந்திருக்கிறார் இல்லைங்களா? அப்ப இயேசு சிலுவை அந்த மாதிரிலாம் கஷ்டமெல்லாம் பட்டு சாட்டையில் அடிக்கப்படுவோம், முள்முடி சூட்டப்படுவோம், அவமானப்படுத்துவோம், இகழ்வார்கள், அவமானப்படுத்துவார்கள் இல்லைங்களா? சிலுவை இப்ப என்னென்ன நடந்தது எல்லாம் நமக்கு தெரியும். எப்படி காரியம் விழுந்தாங்க, எப்படி எல்லாம் கூட இருந்தவங்களாம் எப்படி ஓடினாங்க, எல்லாம் நம்ம விஷயம் தெரியும். இயேசுவே என் மேல் ரத்தம் ஊத்துன்றோம் இல்லைங்களா? ஏதாவது ஒரு பாவம், ஆண்டவரே உங்க ரத்தத்தால என்ன கழுவுங்க, இயேசுவே உங்க ரத்தத்தால என்ன கழுவுங்க, உங்க ரத்தத்தின் பாதுகாப்பை வீட்டுக்கு கொடுங்க, திரு காயங்களை மூடிக்கொள்ளுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? இயேசுவின் ரத்தம் என் மேல ஊத்தணும், அவர் பாதுகாப்பு நான் பெற்றுக்கொள்ளணும், பரிசுத்தம் ஆகணும்னு சொல்றோம். நம்ம கையில ஒரு குத்தி ரத்தம் ஊத்தணும்னா எப்படி இருக்கும் நமக்கு, சொல்லுங்க? ஒரு தியானிக்குமா இதுவாயிடுச்சு, பயங்கரமாயிடுச்சு. பேசுவேம் ரத்தத்தால என்ன கழுவணும், ஒரு ரத்தம் சொட்டு ஊத்துறதுக்கு எவ்வளவு வேதனை இல்லையா? அடிப்பட்டு நமக்கு ரத்தம் ஊத்துனா எப்படி இருக்கு நமக்கு? கத்தியில காய வெட்டுறீங்க, விரல வெட்டிக்கிட்டீங்க, ரத்தம் ஊத்துது, ஜாலியா பாக்குறீங்களா? இயேசுவேம் சிலுவையிலிருந்து இவ்வளவு ரத்தம் ஊத்துனீங்க ஆண்டவரு, உடம்பெல்லாம் கடைசி சொட்டு வரும், அது ரத்தம் ஊத்தி இருதயத்தை குத்தி ரத்தம் அங்கிருந்து வழிஞ்சு ஓடிச்சு ஆண்டவரு. செந்நீரும் என்ன சொல்றான், ரத்தமும் தண்ணீர் இயேசு இருதயத்துல கடைசி சொட்டு ரத்தமும் வந்ததுன்றோம். நம்ம கையில ரத்தம் ஊத்தும் போது எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கு. ரத்தத்தை பார்த்தா மயக்கம் மட்டும் விழுந்துருவோம் இல்லையா? இல்லையா? யாருக்குன்னா அடிபட்டு பக்கத்துல பாக்குறோம், எப்படி இருக்கும் நமக்கு? மயக்கம் வருமா வராதா? வருது இல்லையா? ஆனா நம்ம சொல்லும் பொழுது இயேசுவும் ரத்தத்தை ஊற்றும். அப்ப இயேசு எந்த அளவுக்கு பாடுபட்டிருப்பா என்ன தியானிக்கிறோமா? நம்ம தியானிச்சு பாருங்க. இயேசுவும் ரத்தத்தால் கழுவுங்கன்னு சொல்றோம். இயேசு ரத்தம் சிந்துறதுக்கு எவ்வளவு வேதனை அடைஞ்சிருப்பார். அவர் சாட்டையில் அடிக்கும் பொழுது ஒவ்வொரு அடியா உடம்புல எப்படி விழுந்திருக்கும். அப்போ பிதா அவர் அடிச்ச ஒவ்வொரு அடியும் பிதா திட்டமிட்டு தான் பண்ணார் இல்லையா? ஏன்னா அந்த அடி அடிச்சு அவர் உடம்புல அந்த காயம் ஏற்பட்டு அந்த வேதனை அனுபவிக்கிறது பிதாவின் நீதி தீர்க்கப்படுது இல்லையா? அது அவசியமா உங்களை எங்களையும் பாவத்திலிருந்து மீட்க அந்த ஆண்ட சொல்றாரு இல்லையா? எஸ்ஐ 53:5 வாசிக்கிறோம் இல்லையா? நம்முடைய குற்றங்களுக்காக அவர் காயப்பட்டார், நம் தீச்செயல்கள் நொறுக்கப்பட்டார், நம்மை நலமாக்கும் தண்டனை அவர் மீது விழுந்தது, அவருடைய காயங்களினால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். அப்போ ஒவ்வொரு காயமும் ஏற்படும் பொழுது பிதாசு இந்த காயத்தினால் இந்த காயம் இயேசுக்கு ஏற்படும் பொழுது என் பிள்ளைக்கு ஏற்படும் போது என் பிள்ளைங்க இந்த வியாதியிலிருந்து குணமாவாங்க, இந்த பாவத்திலிருந்து மீட்கப்படுவாங்க. அவர் முள்முடியில தலையில அந்த அடிச்சு அதில் ஏற்படுற வலி, அதன் வழியும் ரத்தம், அந்த வேதனை, இயேசு வேதனை படும் பொழுது என் பிள்ளைங்க தீமையான எண்ணங்கள், தீமையான சிந்தனைகள், தீமையான நினைவுகள் இருந்து, பிற தீர்ப்பு கூடுறதுல இருந்து, பிற தார்மர திட்டத்துல இருந்து என் பிள்ளைங்க மீட்கணும்னா இயேசு இந்த மாதிரி பாடுகளை அனுபவிக்கணும். முள்முடியவர் இந்த மாதிரி அவர் முள் கிரீடமா வைக்கப்படணும், அந்த வேதனை அவர் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு பிதா பார்த்து செஞ்சார். ஆணி அடிக்கும் பொழுது பாருங்க, அப்போ பிதாவின் சித்தம் இல்லாம இயேசுக்கு எதுவுமே நடக்கல. பிதா எல்லாமே பிதா சித்தம் திட்டப்படி நடந்தது. இயேசு கொடூரமா அடிச்சாங்க, அப்போ சிலுவையில ஆணியால அடிச்சாங்க. ஆனாலும் பாருங்க அந்த நேரத்தில பிதாவின் திட்டம் இல்லாம ஒரு சின்ன காரியம் நடக்கல. என்ன போட்டிருக்கு, அவரின் எலும்புகளில் ஒன்று முறிவுபடாதுன்னு இருக்கு இல்லையா? இயேசுடைய எலும்பு ஏதாவது முறிஞ்சதா? தியானிச்செல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும் பாருங்க. இந்த கையில, இந்த காலில், இந்த இடத்துல இந்த அடி அடிச்சா என்னோட பிள்ளைங்க இந்த கைகளால் கால்களால் செய்த பாவங்கள்லாம் மீட்கப்படுவாங்க, விடுதலை பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கைகள் கால்கள் துளைக்கப்பட்டது. அப்ப பிதாக்கு அந்த வேதனை அனுபவிச்சிருப்பாரா இல்லையா? உங்களையும் என்னையும் மீட்க இயேசுவின் கைகளில் கால்களில் அந்த ஆணி, கூர்மையான ஆணி அடிக்கும் பொழுது
என் மக்கள், என் பிள்ளைகள் பாவத்திலிருந்து நான் மீட்கப்படுவார்கள், இந்த பர்டிகுலர் பாவத்தில் மீட்கப்படுவார்கள் அப்படின்னு பிதா பார்த்து பார்த்து நீதி தீர்த்தார். அப்போ இந்த ஆணி எந்த இடத்துல இயேசு உடலில் அடிக்கப்படணும், எவ்வளவு ரத்தம் சிந்தப்படணும், எவ்வளவு வேதனை அனுபவிக்கணும், ஒவ்வொன்றையும் திட்டமிட்டு பிதாவின் திட்டத்திற்கு எதிராக எந்த காரியமும் நடக்கல. ஆனா எல்லாம் கொடு. அப்போ இயேசு சிலுவையில் இயேசு ஆணியால் அடிச்சுவன் சந்தோஷம் சிரிச்சுட்டு அடிச்சிருப்பானா, கோபத்தில் அடிச்சிருப்பாங்களா? தியானிங்க நீங்க அதெல்லாம் சரிங்களா? இதெல்லாம் தியானிக்கிட்டு அவ்வளவுதான். ஆனாலும் அந்த ஆக்ரோஷம், அந்த கொடூரமா இயேசு சிலுவையில் அடிக்கப்படும் பொழுதும் பிதாவி சத்தமும் நிறைவேறிச்சு. ஏன்னா உங்களையும் என்னையும் மீட்க மனிதன் படைக்கப்பட்டது முதல் இறுதி மனிதன் படைக்கப்படும் வரை மனிதன் பாவங்களில் மீட்கப்பட்டு நிறைவான வாழ்வை வாழ இயேசு உடலில் அவ்வளவு காயங்கள், அவ்வளவு ரத்தம், அவ்வளவு வேதனை இயேசு பட வேண்டியதா இருந்தது உங்களை என்ன மீட்க. அப்ப இயேசு அறிந்தே சென்றார். அதனால்தான் பிதாவிலாம் ஒப்புவிக்கப்பட்டார், பிதாவின் நீதி தீர்க்கப்பட்டது. அப்ப நமக்கு வரக்கூடிய பாடுகள் நம்ம அதை எப்படி மேற்கொள்றோம்? இயேசு எல்லாவற்றையும் தீர்த்து விட்டார் இல்லைங்களா? நான் பொருளாதாரத்திலிருந்து நிறைவாகனா ஒப்பற்ற செல்வத்தை என் தேவைகள் அனைத்தையும் சந்தித்தார். இயேசு என் வாழ்வை நிறைவாக்கினார், எல்லாம் மீட்டு முடித்து தந்துட்டார். நான் இந்த வேதனை அனுபவிக்கணும் அவசியம் இல்லை, இந்த கடன் பிரச்சனை இருக்கணும், நான் ஏழ்மையில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இயேசு சிலுவையெல்லாம் தீர்த்து முடிச்சிட்டார் அப்படின்னு அதை நம்பி நாம் செயல்படும் பொழுது, அந்த இறைவார்த்தை நம்பி நாம் செயல்படும் போது நாம் ஒவ்வொருவரும் நிறைவாழ்கிறோம். வாழ்வது யோவான் 6:63 சொல்லுது, வாழ்வு தருது தூய ஆவியே, ஊனு இயல்பு ஒன்றுக்கு உதவாது, நான் கூறும் வார்த்தைகள் உங்களுக்கு ஆவியும் உயிருமாகும். அது வாழ்வு தரும் வார்த்தை. அப்ப இயேசுக்கு நடந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பிதாவின் சித்தப்படி நடக்குது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியமும் பிதாவின் சித்தப்படி நடக்காம இது நடக்கல. புரியுதுங்களா? எல்லாம் பிதாவுக்கு தெரியும். நம்முடைய மீறுதெல்லாம் பிதாவுக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? நம்ம நடக்கிற ஒவ்வொரு காரியம் ஆனா பிதா அனுமதிக்கிறார். நாம தவறி நம்ம செய்யும் பொழுது பிதா அந்த தீமை நன்மையா மாத்துகிறார். நம்முடைய எண்ணங்களால், நம்முடைய செயல்கள், நம்முடைய அந்த உரிமை ஆண்டவர் பிதா தந்த நமக்கு சுதந்திரத்தை நாம் தவறா பயன்படுத்தி பாதிக்கப்படும் பொழுது, என் பிள்ளை இதுல இருந்து மீட்கப்படணும், என் பிள்ளைக்கு இதை ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கணும், கண் கலங்குது, வேதனைப்படுது, கடன் பிரச்சனை இருக்கு, வியாதியில் அவஸ்தைப்படுது, நம்பிக்கையற்று இருக்குது, ஐயோ எங்க போன துடிக்குது பிள்ளைங்க, அப்ப யாருக்காச்சும் என் பிள்ளைக்கு போய் சொல்லித்தர மாட்டாங்களான்னு கடவுள் வேதனைப்படுறாரு. நான் பிதா இயேசு எப்படி இருப்பாரு? ஐயோ இந்த மாதிரி நான் மீட்டு கொடுத்துருக்கேனே, நிறைவான வாழனை மீட்டு கொடுத்துருக்கேனே, இது யாருன்னு அவர்கிட்ட போய் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிதான் நம்மளை யார் ஒவ்வொருத்தரும் அழைச்சிருக்கிறா இல்லைங்களா? நம்ம என்ன செய்ய போறோம்? இயேசுவை போல நம்ம வாழ்ல வரக்கிற பாடுகள் ஒவ்வொன்றையும் நம்முடைய மீறுதலால் கடவுளை பற்றி அறிமை நாம் செயல்படுறோமோ இல்லை அந்த சூழ்நிலை எப்படி மேற்கொண்டு இந்த தீமையை கடவுள் எனக்கு நன்மையை மாற்றுவார், என் இயேசு எல்லாவற்றையும் தீர்த்து விட்டார், நிறைவான இயேசுவில் பெற்று தந்தார் அப்படின்னு நம்பி வாழும்போது நாம் அனுபவித்ததை பிறகு நாம் சொல்லும் பொழுது எஸ்ஐயா 52:7 மட்டும் ஒருத்தர் வாசிக்கலாம். எஸ்ஐயா 52ஆம் அதிகாரம் 7வது வசனம். எஸ்ஐயா 52:7 சிஸ்டர். நற்செய்தியை அறிவிக்கவும், நல்வாழ்வை பலப்படுத்தவும், நலம் தரும் செய்தியை உரைக்கவும், விடுதலையை பறைசாற்றவும், சியோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகின்றார் என்று கூறவும், வருவோனின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாய் இருக்கின்றன. ஆமென். ஆமென். அப்போ இறைவார்த்தை கேட்கிறோம், பல வருடங்களா கேட்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் பாடலை தியானிக்கிறோம். அப்போ நான் அனுபவித்த இயேசுவை, நான் சுவைக்கிற இயேசுவை பிறருக்கு அறிவிக்க நாம் செல்லும் பொழுது இந்த வார்த்தை நம் ஒவ்வொருக்கும் உரியதா மாறுது. நற்செய்தி அறிவிக்கவும், நல்வாழ்வை பலப்படுத்தவும், நலம் தரும் செய்தியை உரைக்கவும், விடுதலையை பறை சாற்றவும், சீயோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகின்றார் என்று கூறவும், வருவோனின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாய் இருக்கிறது. அப்ப நம்முடைய ஒவ்வொரு பாதங்கள், யார் யாருடைய பாதங்கள் அழகா இருக்குன்னு ஆண்டவர் தெரியுமா தெரியாதா? அப்ப இயேசுவை பத்தி நற்செய்தி, நீங்க அனுபவிக்கிற இயேசுவை
மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது நம் ஒவ்வொரு பாதங்களும் அழகான பாதங்களாக சீயோன் மலையில் இருக்கும். இதை மனதில் இருத்தியவர்களாக ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோம். உண்மையிலே இயேசுவை சுவைத்த நான், இயேசு அனுபவிக்கிற நான், இயேசுவை பற்றி பேசுகிற நான், எஸ்ஐ 52:7 படி வாழ்கிறான். தியானிப்போம். ஆண்டவர் பாதம் ஒவ்வொருத்தரும் நாம் ஒப்புக் கொடுப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இறைவா, நீர் தந்த ஒவ்வொரு இறை வார்த்தைகள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இயேசுவே, இதோ நம் குற்றங்களுக்காக காயப்பட்டார், நம் தீச்சலுக்காக நொறுக்கப்பட்டார், நம்மை நலமாக்கும் தண்டனை உம்மீது விழுந்தது ஆண்டவரே. உம் திரு காயங்களை நாங்கள் குணமடைந்துள்ளோம் என்று நாங்கள் அனுபவிக்கிற இயேசுவை, நாங்கள் சுவைக்கிற இயேசுவை, கிறிஸ்துவின் அமைதியினாலும், கிறிஸ்துவின் மகிழ்ச்சியினாலும், கடலின் அன்பினாலும் வாழ்வு பெற்ற நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டு பெற்ற வாழ்வை பெற்று இது நாங்கள் ஒவ்வொரு உலகின் ஒளியாக, உலகின் உப்பாக, கிறிஸ்துவின் உண்மையுள்ள சீடர்களாக வாழ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினால் ஒவ்வொருடைய பரிசுத்த பாதையை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களை எப்பொழுதும் நேசிக்கிற அன்பு பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.